ஆத்ம நமஸ்தே. அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். மலரும் புத்தாண்டில் வசந்த காலம் வீசட்டும், துன்பங்கள் கரைந்து இன்பங்கள் நிறையட்டும், உங்களுடைய கனவுகள் நினைவாகி வெற்றிகள் குவியட்டும். அன்பான உறவுகளுக்கு இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். கடந்த ஆண்டு முதல் தான் உங்களுக்கு நான் மீனாட்சி ஜோதிடம் மூலமாக எல்லா ராசிக்கான பலன்களை தெரிவிச்சிட்டு இருக்கேன். அது மூலமா பலரும் பயன் பெற்றிருக்கீங்க. பலரும் என்னை தொடர்பு கொண்ட உங்களுடைய பிறப்பு ஜாதக அமைப்பு எப்படி இருக்கு, இதுக்கு என்ன தீர்வு, இதுக்கு என்ன பரிகாரம்னு என்கிட்ட கேட்டு தெரிஞ்சிருக்கீங்க. உங்களுடைய ஆதரவுக்கும் அன்புக்கும் என்னுடைய பெரிய நன்றி. இது தொடர்ந்து இந்த ஆண்டும் தொடரணும்ன்றத என்னுடைய ஆசைகளும் கூட. தற்போது வருகின்ற 2026 ஜனவரி மாதத்தின் ராசி பலன்களை தொடர்ந்து பார்க்கலாம். கும்ப ராசினருக்கு இந்த ஜனவரி மாதத்துல நல்ல பலன்களா தாங்க இருக்கு. பெரிய முதலீடு செய்யக்கூடிய காலகட்டமா தான் இருக்குது. கண்டிப்பா இந்த மாதம் உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய மாதமா தான் இருக்குது. அதாவது இந்த ஆண்டு தொடக்கம் என்பது பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2ஆம் இடத்துல சனி இருக்காரு, உங்களுக்கு 5ஆம் இடத்துல குரு வக்ர நிலையில இருக்கிறாரு. அதே மாதிரி உங்களுக்கு 7ஆம் இடத்துல கேதுவும் உங்களுக்கு ஜென்மத்தில் ராகுவும் இருந்தாலுமே உங்களுடைய 11ஆம் இடமான லாபஸ்தானத்துல பாத்தீங்கன்னா சூரியன் சுக்கிரன் செவ்வாய் கூட்டணி அமைப்பு இருக்கு. இப்படிதான் இந்த ஆண்டு 2026 உங்களுக்கு தொடங்குது. இது உங்களுக்கு லாபகரமா தான் இருக்கு. இந்த லாபகரமை தாண்டி உங்களுக்கு ஒரு முதலீடும் ஏற்பட போகுதுங்க. சூரியன் சுக்கிரன் செவ்வாய் என்பது மார்கழி மாதம் முடியும் வரை அங்க இருக்கிறாங்க. புதனும் கூட இருக்கிறாருன்னும் போது பாத்தீங்கன்னா உங்களுடைய செயல்திறன் புத்தி மூலமா உங்களுக்கு நல்ல லாபத்தை ஏற்படுத்தி கொடுப்பாரு. அதே நேரத்துல 12ஆம் இடத்துல தை மாதத்துல சூரியன் சுக்கிரன் செவ்வாய் புதன் மற்றும் சந்திரன் இந்த பஞ்சகிரக கூட்டணிகள் அமையுது. இது ஜனவரி 18ஆம் தேதி அமையுதுங்க. இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு பஞ்சகிரக கூட்டணி 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு வெளிநாட்டு வாய்ப்புகள் தேடி வரும். திடீர் அதிர்ஷ்டங்கள் ஏற்படக்கூடும். திடீர் பயணங்கள் மேற்கொள்வீங்க. திடீர் பண வரவும் பெரிய முதலீடும் ஏற்படக்கூடும். ஏன்னா 2ஆம் இடத்துல சனி, உங்களுடைய ராசி அதிபதி சனி நல்ல நிலையில தான் இருக்கிறாரு. இவர் உத்திரட்டாதி நட்சத்திரத்துல பயணிக்கிறாரு. உத்திரட்டாதி நட்சத்திரோட நட்சத்திரமே தான். அதனால பாத்தீங்கன்னா கும்ப ராசினருக்கு இந்த காலகட்டம் ரொம்பவே நல்லா இருக்கு. ஜென்மத்துல ராகு இருந்து உங்களுக்கு ஒரு மனக்குழப்பத்தையும் ஒரு பயத்தையும் ஏற்படுத்தி கொடுத்தாலுமே சரி, அங்க குரு பார்வை இருக்குன்றதுனால உங்களுக்கு எப்பெல்லாம் குழப்பம் ஏற்பட்டாலும் அப்போ ஒரு கைட்லைன் உங்களுக்கு கிடைச்சிரும். வேணா நீ அந்த பக்கம் போவாத, இப்படி வா அப்படின்ற ஒரு கைட்லைன் கிடைச்சிரும். ஓகேங்களா? சோ ஜென்மத்துல ராகு இருந்து உங்களை தடுமாற வச்சாலுமே குருவோட பார்வை உங்களுக்கு நல்ல அமைப்பா இருக்குது. அதே நேரத்துல சூரியன் சுக்கிரன் செவ்வாயோட அமைப்புகளும் உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்குது. சோ வேலை தொழில யாருன்னா மாற்றம் ஏற்படணும்னு காத்துட்டு இருக்கீங்க. நான் ஜென்ம சனியில இருந்து காத்துட்டு இருக்கேன்பா, எனக்கு சரியான வேலை தொழில் அமையலைன்னா கண்டிப்பா இப்போ நீங்க இருக்கிற இடத்தை தாண்டி வேற இடத்துல உங்களுக்கு வேலை அமையும். அதாவது இப்ப நீங்க பிளேஸ் சேஞ்ச் ஆகிதான் ஆகணும், வேற ஆப்ஷன் இல்ல. பிளேஸ் சேஞ்சஸ்க்கு நிறைய சான்சஸ் இருக்கு. அதே மாதிரி படிக்கும் மாணவர்கள் வெளிநாட்டு யோகம் இருக்கான்னு கேட்டுட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு இருக்கு. கண்டிப்பா இந்த நேரத்துல போய் நீங்க ஹையர் ஸ்டடிஸ் பண்ணலாம். உங்களுக்கு ரொம்பவே நல்ல பயனுள்ளத ஸ்டடிஸா அமையும். கும்பராசியில் படிக்கும் மாணவர்களுக்கு இந்த காலகட்டம் ரொம்பவே யோகமா இருக்குங்க. மோஸ்ட்லி நீங்களும் நைட் டைம்ல தான் படிக்க ஆரம்பிப்பீங்க. நைட் டைம்ல தான் அதிக நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி படிப்பீங்க. அதனால உங்களுடைய உடல் ஆரோக்கியம் சீர்கெடும். உங்க உடல் ஆரோக்கியத்துல அதிக கவனம் செலுத்துறது நல்லது. ஹெல்த் கேர் பார்த்துக்கோங்க. உங்க ஹெல்த்ல கேர் எடுத்துக்கோங்க. உங்க ஹெல்த் பாத்துக்கிறது ரொம்பவே நல்லதுங்க. ஸோ ஸ்டூடெண்ட்ஸுக்கு நைட் டைம் ஸ்டடீஸ்ன்றது ரொம்பவே நல்லா இருக்கு. குரூப் ஸ்டடீஸும் ரொம்பவே நல்லா இருக்குது. அதே நேரத்துல பாத்தீங்கன்னா கொஞ்சம் டிராவல் பண்றது அதிகமா ஏற்படக்கூடிய காலகட்டமா இருக்கு. கும்ப ராசினருக்கு டிராவலிங்ல கொஞ்சம் ஹெல்த் கான்சியஸா இருந்துக்கிறது பெட்ரு. அவுட் சைட் ஃபுட்டை அவாய்ட் பண்ணிக்கோங்க. அதே நேரத்துல லாங் டிஸ்டன்ஸ் டிராவல் பண்ணும்போது வண்டி நீங்க ஓட்டாம இருக்கிறது பெட்டர். அது 2 வீலரா இருந்தாலும் சரி, 4 வீலரா இருந்தாலும் சரி, நீங்க வண்டி ஓட்டாம இருக்கிறது பெட்டருங்க. அதே மாதிரி 12ஆம் இடத்துல பலம் கூடி இருக்குன்னும் போது பாத்தீங்கன்னா ஆன்மீகம் சார்ந்த நாட்டம் அதிகமாவே ஏற்படும். கண்டிப்பா ஸ்பிரிச்சுவாலிட்டியை நோக்கி போவீங்க. மெடிடேஷன் தியானம்ன்றத ட்ரை பண்ணுவீங்க. நீங்க உங்களுக்கு இப்ப ஆன்மீக முன்னேற்றம் அதிகமா ஏற்படும் போது பாத்தீங்கன்னா நிறைய பேர் குலதெய்வத்தை வழிபாடு பண்ண ஆரம்பிப்பாங்க. 2ஆம் இடத்துல சனி இருக்கணும் போது பாத்தீங்கன்னா நீங்க குலதெய்வ வழிபாடும் ஆஞ்சநேயர் வழிபாடும் பண்ணும்போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்படுற தடங்கள் எல்லாமே குறையும். அது உங்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றத்தை தான் ஏற்படுத்தி கொடுக்கும். அதனால நீங்க குலதெய்வ வழிபாடும் சேர்ந்து ஆஞ்சநேயர் வழிபாடும் தொடர்ந்து பண்ணுங்க. உங்களுக்கு 7ஆம் இடத்துல கேது இருக்காருன்னும் போது பாத்தீங்கன்னா கூட்டாளி கூட அதாவது உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸா இருக்கிறவங்களும் சரி, இல்ல பிசினஸ்ல இருக்கீங்கன்னா அவங்க பார்ட்னர்ஷிப்பா இருந்தாலும் சரி, அவங்க மூலமா ஏதாவது ஒரு தொந்தரவு இருந்துட்டேதான் இருக்கும். இதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த குலதெய்வ வழிபாடு பண்ணும்போது அதெல்லாமே சரி கட்டும்.
அதனாலதான் வந்து குலதெய்வ வழிபாடு பண்றது ரொம்பவே நல்லது. அதே 12ஆம் இடத்துல பல கிரக கூட்டணிகள் பலம் பெறும் போது உங்களுக்கு தன்னாலேயே அது நடக்கும். ஆன்மீக முன்னேற்றம் அடையும் காலகட்டமா தான் இருக்கு கும்ப ராசினருக்கு. சோ கும்ப ராசினருக்கு வந்து முதலீடுகள் ஏற்படக்கூடிய காலகட்டமா இருக்கு. அதே மாதிரி 2ஆம் இடத்துல தன்னுடைய ராசி அதிபதி சனி உத்திரட்டாதி நட்சத்திரத்துல பயணிக்கிறதுனால பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல தன வரவு இருக்குங்க. நல்ல தன வரவு இருக்கு, நல்ல பொருளாதார முன்னேற்றம் இருக்கு. நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா இந்த காலகட்டத்துல பல்வேறு வருமானங்கள் வரக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கு. இருந்தாலும் 12ஆம் இடம் பலம் பெற்று இருக்குல்ல, அப்ப என்ன ஆகும், வரக்கூடிய வரவுகள் எல்லாமே ஒரு பக்கம் செலவுகளா ஏற்படுத்தி போகும். கும்ப ராசினர் வீடு வாங்கணும்னு நினைக்கிறவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த காலத்துல டக்குன்னு முடிஞ்சிருவாங்க. அவங்களுக்கு நிறைய பேர் வீடு வாங்குறது, சொத்து வாங்குறதுன்னு அந்த அமைப்புல வந்து உங்களுடைய பணத்தை இன்வெஸ்ட் பண்ணுவீங்க. பெரிய இன்வெஸ்ட்மெண்டா தான் இருக்கும், சின்ன சின்ன இன்வெஸ்ட்மெண்ட்ன்றது இருக்காது. சோ வீடு வாங்குறது, இல்ல பெரிய இடத்த வாங்கி போடுறது, வெளிநாட்டுக்கு பயணத்துக்காக நீங்க வந்து செலவு பண்றதுன்ற மாதிரி அந்த மாதிரியான செலவுகள் இருக்கும். மோஸ்ட்லி நிறைய பேர் லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்டா போடுவீங்க. ஒரு பாலிசி எடுக்கிறதா இருக்கட்டும், அதே மாதிரி ஷேர்ஸ்ல நீங்க வந்து இன்வெஸ்ட் பண்றதா இருக்கட்டும், இது எல்லாமே லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்டா இருக்கும். இது உங்களுக்கு ஃபியூச்சர்ல நல்ல பெனிஃபிட்டா இருக்கும். சோ கும்பராசினருக்கு பெரிய முதலீடு ஏற்படக்கூடிய காலகட்டமா தான் இருக்குது. உங்களுடைய ராசியில இருக்கும் ராகுவை மட்டும் நீங்க வந்து கொஞ்சம் கவனத்துல வைங்க. எதுல தெரியுங்களா, ஷேர்ல நீங்க இன்வெஸ்ட் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க, பெரிய லாபத்தை எதெல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும்ன்ற அந்த ஆசையை மட்டும் உங்களை தூண்டி விட்டுட்டே இருக்கும். அப்ப உங்களுக்கு குரு மாதிரியான பெரியவர்களுடைய அருளும் ஆசையும் கிடைக்கணும். அப்படி கிடைக்கும் போது பாத்தீங்கன்னா தப்பான இடத்துக்கு நீங்க போயிட மாட்டீங்க, தப்பான இடத்துல போய் மாட்டிக்க மாட்டீங்க. சோ குரு மாதிரியான ஆளுங்கன்னும் போது உங்களுக்கு முன்னாடி யாரு வந்து ஷேர்ல இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்களோ, யாரு இதுக்கு முன்னாடி சீனியர்ஸா இருந்திருக்காங்களோ அவங்களுடைய கருத்தை நீங்க வந்து ஆமோதிக்கிறது நல்லது. அவங்களுடைய கருத்தை கேட்டு அதை ஃபாலோ பண்றது பெட்டரா இருக்குங்க. அப்போ உங்களுக்கு வந்து தேவையில்லாத லாஸ் ஏற்படாது. கண்டிப்பா உங்களுக்கு வந்து சுப செலவுகள் தான் இருக்குன்றதுனால மோஸ்ட்லி நீங்க வந்து லேண்டு, வீடு வாங்குறதுல இன்வெஸ்ட் பண்ணுவீங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா வெளிநாட்டுக்காக நீங்க பயணம் பண்ணக்கூடிய செலவுகளா தான் இருக்கும். ஓகேங்களா. சோ கும்ப ராசினருக்கு பெரிய முதலீடுகளா இருக்கு. பண வரவு எவ்வளவு வந்தாலும் செலவு கரைஞ்சிட்டே இருக்கும். இன்னும் சில பேர் வந்து கும்பராசினர் வந்து எனக்கு இந்த ஜென்மத்துல நடந்த ஜென்ம சனினால எனக்கு பல்வேறு கடன் ஏற்பட்டுச்சு, அதெல்லாம் எப்ப சரியாகணும், இந்த காலகட்டத்தை நீங்க பயன்படுத்திக்கலாம். உங்களுக்கு வர வேண்டிய பண வரவை நீங்க இப்ப போய் கேட்கும் போது கிடைக்கும். அது கையில நிக்காது, அவ்வளவுதான். ஓகேங்களா. சோ உங்களுக்கான செலவுகளை அது அப்படி தட்டி கழிச்சிடும். உங்களுக்கு கடன் அடையக்கூடிய காலகட்டமாகவும் தான் இருக்கு. கும்பராசினர் யாருன்னா பெரிய கடன் தொகை வச்சிருந்தீங்கன்னா அவங்களுக்கு எல்லாம் இந்த காலகட்டத்துல கடன் தொகை அடையும் காலமா தான் இருக்குது. இந்த காலத்தை நீங்க பயன்படுத்திக்கோங்க.